வணக்கம். தேர்தல் ஆணையம் பிஜேபி எந்த அளவில் இந்த நாட்டு ஜனநாயகத்தை, டெமோக்ரஸியை அளிக்கக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். பீகாரில் SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுடைய ஒரு வெடிகுண்டு வெடித்தது. 67 லட்சம் மக்களை முழுங்கியது. இப்போ தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்கள் இங்கேயும் SIR-ஐ தொடங்க போறார்கள். ஆனால் இந்த முறை, அதாவது phase 1 and phase 2-வில் ஒரு மாற்றம் இருக்கு. பீகார் அவர்களுடைய எக்ஸ்பெரிமெண்டல் சென்டராக இருந்தது. அதிலிருந்து என்னெல்லாம் தவறுகள் செய்தார்களோ அந்த தவறுகளை தனக்காக அந்த தவறுகளை மார்க் செய்து இது போன்ற தவறுகளை மறுபடியும் செய்யக்கூடாது என்று ஒரு சில மாற்றங்களை செய்திருக்கிறார்கள். அதாவது பீகாரில் எப்படி இவர்கள் சிக்கிக் கொண்டார்களோ அது போன்று தமிழ்நாட்டில் சிக்கக்கூடாது. அதற்காக என்ன செய்தார்கள்? டார்கெட்டட் அட்டாக், அதாவது ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள். எந்த இடத்தில் டெலீட் நடக்கணும், எந்த இடத்தில் எடிஷன் நடக்கணும், எங்க ஓட்டர்களை சேர்க்கணும், எங்க ஓட்டர்களை நீக்கணும் என்று. இதற்காக இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த யுத்தியை பாருங்கள். ஒரே ஒரு மாதத்திற்குள் நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரை ஒரு கெடு கொடுத்திருக்கிறார்கள். நீங்க நேரடியாக BLO-வை சந்தித்து தன்னுடைய தேர்தல் ஃபார்மை நிரப்பவில்லை என்றால் உங்களுடைய பெயரை நீக்கி விடுவோம். டெலிஷனுக்கான இந்த ப்ராசஸ் பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, அப்படி நீங்க அந்த ஃபார்ம்களை நிரப்பி அந்த ஃபார்ம்கள் வழியாக தவறுகள் இருந்தால் அல்ல உங்களுக்கு ஆப்ஜெக்ஷன் இருந்தாலும் அதை நீங்க ஒரு மாதத்திற்கு பின் ஒரு சில நாட்களுக்குள்ளேயே அதற்கான சேலஞ்சை கொடுக்கணும். இது ரெண்டாவது. மூன்றாவது, BLO ஆஃபீஸர்கள், பூத் லெவல் ஆஃபீஸர்களுக்கு ஒரு பவரை கொடுத்து விட்டார்கள், அதிக பவரை கொடுத்து விட்டார்கள். இதற்கு மேல் அந்த ஃபார்மை நேரடியாக BLO ஆஃபீஸர்கள் நிரப்பி சப்மிட் செய்யலாம். நான்காவது, மிக சீரியஸான இந்த விஷயம், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்த அந்த அனைத்து நபர்களுமே ஆன்லைன் வழியாக இந்த ஃபார்ம்களை நிரப்பலாம். அதாவது பீகாரில் இந்த பிரச்சனை கிடையாது. பீகாருக்கு தமிழ்நாட்டை சார்ந்த யாருமே வேலைக்கு போக மாட்டார்கள். மற்ற நபர்கள் மற்ற மாநிலங்கள் எல்லாம் பீகாருக்கு வேலை தேடி போக மாட்டார்கள். ஆனால் பீகாரை சார்ந்த நபர்கள், உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த நபர்கள், ஒரிசாவிலிருந்து, வெஸ்ட் பெங்காலில் இருந்து எங்க வருகிறார்கள்? தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். அப்போ அந்த அனைத்து நபர்களுமே, இந்த எண்ணிக்கை நீங்க கேட்டீர்கள்னா வியந்து போய்விடுவீர்கள். அந்த அளவில் இவர்களுடைய எண்ணிக்கை இருக்கிறது தமிழ்நாட்டில். அந்த அனைத்து நபர்களுமே தமிழ்நாட்டின் வாக்குப்பட்டியலில் சேர்ந்து விட்டால் என்ன நடக்கும் என்று நீங்க சிந்திக்க வேண்டும். இந்த அனைத்துமே மிகவும் ஆழமாக நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எந்த அளவில் தேர்தல் ஆணையம் SIR என்கிற பெயர்ல தமிழ்நாட்டில் வட இந்தியர்களை சேர்க்கக்கூடிய வேலையும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த பெயரை நீக்கக்கூடிய வேலையும் பார்க்க இந்த மிகப்பெரிய சதித்திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்படக்கூடிய இடங்களை எழுதி கொள்ளுங்கள். சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர், எங்கெல்லாம் கூட்டம் கூட்டமாக வட இந்தியர்கள் இருக்கிறார்களோ அந்த அனைத்து இடங்களிலுமே இந்த சதியை பிஜேபி தீட்டியிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கவில்லை என்றால் கூட தமிழ்நாட்டில் இந்த முறை தன்னுடைய ஓட் ஷேரை அதிகரித்து காட்டுவார்கள். அடுத்த முறை ஆட்சியை பிடிப்பார்கள். கவனமாக இருங்கள். இந்த புதிய 2.0 SIR-ல நீங்க பார்த்தீர்கள்னா இதே ஞானேஷ்குமார் கொடுத்த இன்னொரு விளக்கம், டீடூப்ளிகேஷன். டீடூப்ளிகேஷன் என்றால் ஒரு நபருக்கு 2, 3, 4 இடத்தில் பெயர் இருந்தால் அந்த பெயரை ஃபில்டர் செய்து அந்த நபருடைய பெயரை நீக்க வேண்டும். அதாவது ஒரு நபர் பீகார்லையும் ஓட்டு போடுறார், தமிழ்நாட்டிலையும் ஓட்டு போடுறார், உத்தரப்பிரதேசத்திலையும் ஓட்டு போடுறார். அப்போ ஒரே நபருடைய பெயர் மல்டிபிள் இடங்களில் இருக்கும்போது, ராகுல் காந்தியுடைய அந்த பிரஸ் மீட் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அப்போ 2, 3 இடங்களில் இது போன்ற வாக்குச்சீட்டில் பெயர் இருந்தால் அதை ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் முறையில் அதை ஃபில்டர் செய்து அந்த நபருடைய பெயரை மற்ற இடங்களில் இருந்து நீக்கியதற்கு பின்புதான் இன்னொரு இடத்தில் அது ரெஜிஸ்டர் செய்யப்பட வேண்டும். இதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக மிஸ்டர் ஞானேஷ்குமார், தேர்தல் ஆணையர், அவர் கொடுத்த பதில் என்ன? சாஃப்ட்வேர் எல்லாம் தேவையில்லை, ஃபில்டர் எல்லாம் செய்ய தேவையில்லை, நேரடியாக BLO ஆஃபீஸர்கள் உங்களுடைய வீட்டுக்கு வருவார்கள். அந்த BLO ஆஃபீஸர் உங்களுடைய பேர் 3, 4 இடங்களில் இருந்தால் அது வரும்.
ஆனால் நீங்க கையெழுத்து போட தேவையில்லை. பீகார்ல இருக்கக்கூடிய நபருடைய பட்டியல் இங்க வருமா? முதல் கேள்வி. அப்போ இங்க என்ன நடக்கும்? எடிஷன் நடக்கும். எப்படின்னு நீங்க ஒவ்வொன்றாக பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். எந்த அளவில் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காகவும் தமிழ்நாட்டு ஜனநாயகத்தை அழிப்பதற்காகவும் ஞானேஷ்குமார் அண்ட் நரேந்திர மோடி ஒரு மிகப்பெரிய சதித்திட்டத்தை போட்டுவிட்டார்கள். அக்டோபர் 27 இந்த அறிக்கை வெளிவந்தது. 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் டெரிட்டரிகளில் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வர இருக்கிறோம். இசிஐ பாரதிய ஜனதா பார்ட்டிக்காக இந்த அளவில் வேலை பார்க்கிறான்னு நீங்க பார்த்தீர்கள்னா, இரண்டாவது எஸ்ஐஆரில் 51 கோடி மக்கள், ஃபேஸ் 2வில் 51 கோடி மக்களுக்கான இந்த பெயர் நீக்கம், சேர்க்கம், இது எல்லாமே இவர்கள் பார்க்க போறார்கள். அக்டோபர் 1 ஃபேஸ் 1 பீகாரில் முடிந்தது. அதில் நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 87 லட்சம் நபர்களுடைய வாக்கை இவர்கள் அளித்து விட்டார்கள். இப்போ அந்தமான் நிக்கோபார், அசம், சத்தீஸ்கர், குஜராத், ஹரியானா, ஜார்க்கண்ட், கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் மற்றும் புதுச்சேரி, இந்த இடங்களில் இருக்கக்கூடிய 51 கோடி மக்களுடைய வாக்குச்சீட்டை பியூரிஃபிகேஷன் என்கிற பெயர்ல அளிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். அதாவது எஸ்ஐஆரை இவர்கள் கொண்டு வருவது வாக்குச்சீட்டில் திருத்தத்தை அல்ல, அதை ஃபில்டர் செய்வதற்காக கிடையாது. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், வாக்குச்சீட்டை வைத்து நேஷனாலிட்டியை ப்ரூஃப் செய்வதற்காக எதை நீங்க எதிர்த்தீர்களோ சிஏ என்ஆர்சியின் போது அதையே கையில் எடுத்து ஒரு இன்னொரு பெயரை சூட்டி, எஸ்ஐஆர் வேற எதுவுமே கிடையாது, திஸ் இஸ் another என்ஆர்சி அண்ட் சிஏ, எப்படி நீங்க ரோட்டில் போராடினீர்களோ அதையே இவர்கள் எஸ்ஐஆர் என்கிற பெயர்ல தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் நேஷன் வைட் செய்வதற்கான திட்டத்தை போட்டுவிட்டார்கள். குரோனாலஜியை பாருங்கள், அமித்ஷாவுடைய குரோனாலஜி, पहले सीएए होगा, फिर एनआरसी होगा और फिर पूरे देश में होगा. அதுதான் இன்னைக்கு நாடு முழுவதும் எஸ்ஐஆர் நடக்கிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, வெளி மாநிலங்களிலிருந்து வந்த வட இந்தியர்கள் அவர்கள் மிக பெரிய பிரச்சனையாக தமிழ்நாட்டிற்கு மாற போறார்கள். இந்த பிரச்சனை பீகாரில் கிடையாது. பீகாரில் தமிழ் பேசக்கூடிய மக்களோ இல்ல கர்நாடகா, மகாராஷ்டிரா இது போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கு போய் வேலை பார்க்கவில்லை. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கே வேலை இல்லாத போது எப்படி அவர்கள் மற்ற மாநிலங்களில்? அப்போ தமிழ்நாட்டிற்கு இது எப்படி பிரச்சனையாக மாறப்போகிறது? இப்போ ஏடிஎம்கே பிஜேபியுடன் கைகோர்த்து இந்த எஸ்ஐஆரை சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு அவர்களுடைய ஓட் பேங்கிற்கே இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறப்போகிறது. இதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் மற்றும் பீகார், ஒரிசா, ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், அசம், உத்தரப்பிரதேஷ் இந்த மாநிலங்களிலிருந்து மட்டுமே தமிழ்நாடு லேபர் டிபார்ட்மெண்டில் ஆகஸ்ட் 2025 வரை ரெஜிஸ்டர் செய்த நபர்களுடைய எண்ணிக்கை ஒரிசாவிலிருந்து 2,89,000, பீகார்லேருந்து 2,51,000, ஜார்க்கண்ட்லேருந்து 1,95,000, வெஸ்ட் பெங்காலில் 1,91,000, அசம்லேருந்து 93,000, உத்தரப்பிரதேசத்திலிருந்து 91,000 மக்கள். இது வந்து ரெஜிஸ்டர் ஆன மக்கள், டீ கடையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், மற்ற இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அவர்களுடைய எண்ணிக்கை இது கிடையாது. ரெஜிஸ்டர் ஆன நபர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 12,17,000. இப்போ சமீபத்தில் ஒரு டேட்டா வெளியானது. இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குள் தேர்தல் ஆணையம் வட இந்தியர்களை தமிழ்நாட்டு வாக்குச்சீட்டில், வாக்கு பட்டியலில் 6,50,000 நபர்களை சேர்த்திருக்கிறார்கள். இப்போ இந்த புதிய எஸ்ஐஆருக்கு பின்பு இந்த எண்ணிக்கை 12 லட்சமாக உயரப்போகிறது. ஏற்கனவே 6 லட்சம், இன்னொரு 12 லட்சம், எவ்வளோ ஆச்சு? 18 லட்சம் நபர்கள். இந்த 18 லட்சம் இன்னும் அதிகரிக்கலாம். எப்படின்னு நீங்க பாருங்க. இந்த டேட்டாவை நீங்க பாருங்கள். இது வந்து தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வெளிவிட்ட டேட்டா. இது சென்னையில் இருக்கக்கூடிய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களுடைய டேட்டா மட்டுமே. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் கோயம்புத்தூர், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் திருப்பூர். திஸ் இஸ் ஓன்லி அண்ட் ஓன்லி சென்னை பேஸ்ட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். இதை நீங்கள் பார்த்தீர்கள்னா வட சென்னையில் இருக்கக்கூடிய ஏராளமான இடங்கள், அங்கே மேக்சிமம் மெஜாரிட்டி வட இந்தியர்கள் வந்து வசிக்க தொடங்கிவிட்டார்கள். அவர்களுக்கு தமிழ்நாட்டை பற்றியும் எதுவும் தெரியாது,
தமிழ்நாட்டு அரசியலை பற்றியும் தெரியாது, தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளையும் பற்றியும் தெரியாது, இந்த அரசியல் கட்சிகளுடைய அந்த கொள்கை பற்றியும் தெரியாது. அதாவது தமிழ்நாட்டை பற்றி ஏபிசிடி தெரியாத நபர்கள் இங்கே அவர்களுடைய பெயர் எலெக்ஷன் பட்டியலில் வந்த உடனேயே என்ன நடக்கும்? அவர்களுக்கு தெரிந்த இரண்டு கட்சிகள் தான். ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று பிஜேபி. பிஜேபி ஹிந்து, ஹிந்துவாதி, ஹிந்துத்வா, ஹிந்து ராஷ்டிர, ஹிந்து முஸ்லிம், இது போன்ற வார்த்தைகளை வைத்து ஏற்கனவே அவர்களை மைண்ட் வாஷ் செய்ய வைத்திருக்கிறார்கள். அப்போ அவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவார்கள்? இங்கெல்லாம் நீங்க பார்த்தீர்கள், வெறும் 300, 400, 500 ஓட்டு வித்தியாசத்தில் சீட்டுகள் தலைகீழாக மாறிவிடுகிறது. We are talking about 12,17,000 workers who are registered in Tamil Nadu Labor Department. Unregistered, அந்த நம்பரை நீங்க கேட்டீர்கள், அப்படியே வியந்து போவீர்கள். அந்த நம்பரையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். As per Union Ministry of Labor and Employment, மத்திய அரசாங்கத்துடைய லேபர் மினிஸ்ட்ரியிலிருந்து வெளிவந்த அந்த டேட்டா படி நீங்க பார்த்தீர்கள்னா, தமிழ்நாட்டில் 93 லட்சம் நபர்கள், 93 lakh migrants are here. கிட்டத்தட்ட 1 கோடி. தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் எவ்வளோ? 8 கோடி. அடல்ட் பாப்புலேஷன் எவ்வளோ? 6 கோடியே 51 லட்சம். 6 கோடியே 51 லட்சத்தில் 1 கோடி வந்தேரிகள், 1 கோடி பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேஷ், அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், இது போன்ற மாநிலங்களிலிருந்து வந்த நபர்கள், அவர்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்கு போடுவதற்கான அந்த அதிகாரம் கிடைத்துவிட்டால் என்ன நடக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். அதைத்தான் இன்னைக்கு எஸ்ஐஆர் என்கிற பெயர்ல தமிழ்நாட்டில் இந்த சதித்திட்டத்தை திணித்து விட்டார்கள். இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையை எப்படி நீங்க ஹேண்டில் செய்ய முடியும்? எந்த விதத்தில் இந்த வந்தேரிகள் கையில், அதாவது தமிழ்நாட்டை எந்த விதத்திலையுமே கனெக்ட் ஆகாத ஒரு சில நபர்கள் தமிழ்நாட்டிற்காக எப்படி ஓட்டு போடலாம் என்கிற இந்த பிரச்சனை இங்கே இருக்கிறது. இது பீகார்ல கிடையாது. பீகார்ல இந்த பிரச்சனை கிடையாது. இது ஒரு புதிய பிரச்சனை. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா இன்னொரு டேட்டாவை எடுத்து காட்டுகிறேன். டூப்ளிகேஷன் ஓட்டுக்காக ஏற்கனவே, அதாவது அனைத்து இடங்களும் எங்கெல்லாம் ஞானேஷ்குமார் சிக்குவாரோ, எங்கெல்லாம் பிஜேபி சிக்குமோ அந்த அனைத்து இடங்களிலுமே இவர்கள் ஒரு ஃபில்டரை போட்டு விட்டார்கள். இந்த ஃபில்டர் எந்த அளவில் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறிக்கப் போகிறது, எந்த அளவில் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது, அதை நீங்க பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எப்படின்னு நீங்க பாருங்க. பீகாரில் நடந்த தேர்தலும் போது அங்க டெலிஷன் நடந்தது. ராகுல் காந்தியுடைய முதல் பிரஸ் மீட் எடிஷன். புதிய வாக்காளர்களை எப்படி சேர்க்கிறார்கள், எப்படி தவறான பெயர், தவறான எபிக் நம்பரை வைத்து இவர்கள் இந்த சதித்திட்டத்தை பார்த்தார்கள் என்று நீங்க புரிந்திருப்பீர்கள். இப்ப அதே விஷயம் தமிழ்நாட்டில் நடக்கும்போது எடிஷன், டெலிஷன் ரெண்டுமே. வெறும் டெலிஷன் என்கிற பெயர்ல மட்டுமே பீகாரில் 67 லட்சம் நபர்களுடைய பெயரை நீக்கினார்கள். இங்க நீக்குவார்கள். அதை தொடர்ந்து சேர்க்கக்கூடிய வேலை பார்க்கும்போது ஒட்டுமொத்த தேர்தலுடைய முடிவுகளுமே மாறிவிடும். இன்னைக்கு 4 எம்எல்ஏக்கள் நாளைக்கு 40ஆக உயரும். இதற்கான அடித்தளத்தை நீங்க பாருங்க. எந்த அளவில் இந்த இசிஐ, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, தன்னுடைய ரூல்ஸ்களை மாற்றி அமைத்து இந்த நாட்டு ஜனநாயகத்தை நெருக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறது என்று. சரி, எப்படி இதிலிருந்து மீட்டெடுக்கலாம், எப்படி இதிலிருந்து தப்பலாம் என்கிற ஒரு கேள்வி வருகிறது. சொல்யூஷன் என்ன? தேர்தல் ஆணையம், பிஜேபி எதை வேணாலும் செய்து விடலாமா? இதிலிருந்து தப்புவதற்கு வேற வழியே கிடையாது என்று நீங்க பார்த்திருக்கலாம். நிச்சயமாக இருக்கிறது. 7 புள்ளிகளை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இதை மட்டும் செய்தால் போதும். தமிழ்நாட்டில் ஒரு தெளிவான எஸ்ஐஆர், ஒரு தெளிவான வோட்டர்ஸ் லிஸ்ட் வெளிவரும். எப்படின்னு நீங்க பாருங்க. முதல் பாயிண்ட் டெலிஷன், நீக்கக்கூடிய அந்த ப்ராசஸ். ஃபார்ம் நம்பர் 17 இவர்கள் நிரப்புவார்கள். அப்போ அந்த ஃபார்ம் நம்பர் 17 சரியாக பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ஆளும் கட்சியும் எங்கெல்லாம் ஃபார்ம் நம்பர் 7 நிரப்பப்படுகிறதோ வந்தேரிகள் இதை தான் நிரப்புவார்கள். அதை நீங்க சரியாக பார்க்கணும். ஏன்னா அதை வைத்துதான் பீகாரில் 2.5 லட்சம் நபர்களுடைய பெயரை நீக்கினார்கள். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்லம்ஸ், குடிசை வாரியம், இது போன்ற இடங்களை மிகவும் கவனமாக பார்க்கணும். அங்கதான் இவர்கள் வசிக்கக்கூடிய வேலையும் பார்க்கிறார்கள். 2வது எடிஷன். எடிஷனுக்கு என்ன? ஃபார்ம் நம்பர் 6. அப்போ
ரெசிடென்ஸ் ப்ரூஃப், எபிக் லிங்கேஜ், இது போன்ற விஷயங்களை, எபிக் நம்பர் ஒன்னதானா, புதிய வாக்காளரா, உங்கள் ஏரியாவில் தானே இந்த நபர் இருக்கிறார், இவருடைய அப்பா எல்லாம் இங்கே தான் இருக்கிறாரா, இது போன்ற விஷயங்களை நீங்கள் கவனமாக பார்க்கணும். மிகப்பெரிய ஸ்பாட் கோயம்புத்தூராக இருக்கும். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் கவனமாக இருங்கள். உங்கள் அருகே இருக்கக்கூடிய இது போன்ற வட இந்தியர்கள் இவர்களை வாக்குப்பட்டியலில் சேர்க்கிறார்களா, எந்த ஆதாரத்தை வைத்து சேர்க்கிறார்கள், எந்த அடையாளத்தை வைத்து சேர்க்கிறார்கள், அப்படி சந்தேகமாக இருந்தால் உடனுக்குடன் நீங்கள் சேலஞ்ச் செய்யணும். இந்த நபர் வெளி மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறார், இந்த நபர் இப்போதான் வந்திருக்கிறார், ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கிறார், அந்த விஷயங்களை நீங்கள் ஐடென்டிஃபை செய்யணும். 2வது பாயிண்ட். 3வது நீங்கள் பார்த்தீர்கள்னா டூப்ளிகேஷன். இசிஐ கொடுக்கக்கூடிய பதிலை நீங்கள் பார்த்தீர்கள்னா, நாங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸரை அனுப்புவோம், அங்கே போய் அவர் ஃபார்ம் நிரப்புவார், போய் கையெழுத்து போடுவார், இப்படித்தான். உண்மையில் எஸ்ஐஆர் எப்படி நடத்தணும்னா, அது ஆஸ் பர் த எலெக்ஷன் கமிஷன் ரூல் புக், ஏற்கனவே இருக்கக்கூடிய பட்டியல், அந்த பட்டியலை சீர்திருத்தம் செய்வதற்கான ப்ராசஸ் தான் எஸ்ஐஆர். உங்களுடைய நேஷனாலிட்டியை செக் செய்வதற்காக எந்த இடத்துலையுமே எந்த அதிகாரமுமே தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது. ஆனால் இதை மாற்றி தேர்தல் ஆணையத்தை உங்களுடைய நேஷனாலிட்டியை ப்ரூவ் செய்வதற்காக, அதாவது தேர்தல் ஆணையம் செக் செய்யவில்லை, நீங்கள் உங்களுடைய நேஷனாலிட்டி நான் இந்தியர் தான் என்று நீங்களே ப்ரூவ் செய்யணும். சரி, ப்ரூவ் செய்வதற்காக என்ன? ஆதார் கார்டு இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு, ஓட்டர்ஸ் ஐடி இருக்கு, லைசன்ஸ் இருக்கு, போதுமா? இல்லை. இந்த 4 விஷயத்தையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதைத்தான் பீகாரிலும் கூறினார்கள். இந்த 4 விஷயத்தையுமே ஓரம் கட்டிவிட்டு, பாஸ்போர்ட் இருக்கா, பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா, உங்களுடைய அப்பாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா, அது மாதிரியான ஒரு 12 டாக்குமெண்ட்ஸ்களை இவர்கள் லிஸ்ட் அவுட் செய்திருக்கிறார்கள். பீகாரில் இதை எதிர்த்து தான் சுப்ரீம் கோர்ட் வரை போனார்கள். சுப்ரீம் கோர்ட்டில் ஆதார் கார்டை சேர்க்கணும் என்று கூறிய பின்பு கூட இப்ப தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரை நடத்தும் போது அதே ஆதார் கார்டை நீக்கி அந்த ஆதார் கார்டை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களாம். அதைத்தான் இவர்கள் இங்கே திணித்திருக்கிறார்கள். டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்கள், இதை ஃபில்டர் அவுட் செய்வதற்காக ஒரு மேனுவல் முறைதான் சரி என்று இவர் கூறியிருக்கிறார். ஆனால் இதை நீங்கள் கம்ப்யூட்டர் வழியாக போட்டு பார்க்கும்போது தான் ஒரே நொடியில் அந்த நபருடைய பெயர் எத்தனை இடங்களில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறது அதை நாம் பார்க்க முடியும். அதை நாம் நிச்சயமாக கேள்வி கேட்க வேண்டும். 18 வயதிலிருந்து 19 வயது, 18-19 வயதிற்கான இந்த நபர்கள், இது போன்ற இளைஞர்களுடைய எண்ணிக்கை 12 லட்சம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அந்த 12 லட்சம் இளைஞர்கள் அவர்களுடைய பெயர் சேர்க்கப்படுகிறதா இல்லையா, இதை நாம் கண்காணிக்கணும். ஏன்னா பீகாரிலும் அப்படிதான் நடந்திருக்கிறது. ஏராளமான இளைஞர்களுடைய பெயரை சேர்க்கவில்லை. பப்ளிக் டிராஃப்ட் ரோல், தேர்ட் பார்ட்டி ஆடிட். பப்ளிக்குடைய வேலை என்ன? ஒரு தேர்ட் பார்ட்டியை வைத்து அந்த பட்டியலை, தமிழ்நாட்டில் வெளிவரக்கூடிய வாக்குச்சீட்டு பட்டியலை சரியாக ஆடிட் செய்து அதற்கான கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷனை, கிளியர் ரிசல்ட்டை மக்களுக்கு முன்பு எடுத்து வைக்க வேண்டும். இது அடுத்தது. லீகல் சேலஞ்சஸ் ஃபைல் PIL. PIL எங்க தவறு நடந்தாலும், யாருடைய பெயர் தவறாக நீக்கப்பட்டாலும் சேர்க்கப்பட்டாலும் உடனுக்குடன் இதை நீங்க அட்ரஸ் செய்யணும். இதே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் போய் நீங்க அந்த கம்ப்ளைண்டை கொடுக்கணும். கம்ப்ளைண்டை கொடுப்பது மட்டுமல்லாமல் இதை ஒரு PIL ஆக நீங்க பதிவிட தொடங்குங்கள். ஒரு 10, 20, 30 இடங்களில் நடக்கக்கூடிய தவறுகளை ஒன்றாக இணைத்து அதை சுப்ரீம் கோர்ட்ல, ஹை கோர்ட்ல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை பாருங்கள். தமிழ்நாட்டை அந்த அளவில் ஏமாற்ற முடியாது. வாலண்டியர்ஸ்கள், ஒவ்வொரு அரசியல் கட்சியை சார்ந்த BLO ஆஃபீஸர்கள், DMK, ADMK, விஜயின் கட்சி, சீமானின் கட்சி, திருமாவளவன், யாராக இருந்தாலுமே தன்னுடைய BLO ஆஃபீஸர்களை களத்தில் இறங்குங்கள். இது தமிழ்நாட்டையே அழிக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த முறை இதை நீங்க கையை விட்டு நழுவ விட்டு விட்டீர்கள்னா தமிழ்நாட்டை எப்பவுமே காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளை செட் செய்திருக்கிறது. அது பொருளாதாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், போக்குவரத்து வசதிகளாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அனைத்துமே. இதையும் பீகாராக மாற்றுவதற்கு இவர்களுக்கு அவகாசம் தேவையில்லை. ஒரு சில வருடத்திலேயே முடித்து விடுவார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வளத்தையுமே சுரண்டி அடானி, அம்பானி போன்ற நபர்களுக்கு வித்து விடுவார்கள். தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை, தமிழ்நாட்டுடைய
பாரம்பரியத்தை, தமிழ்நாட்டுடைய அடையாளத்தை காப்பாற்றக்கூடிய முயற்சி இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இருக்க வேண்டும். இதை கொஞ்சம் பொறுப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். எங்களுடைய வேலை இதை பற்றின உங்களுடைய கருத்து, எங்களுடைய டேட்டாவுடைய கருத்து அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி லைக் பட்டனை தட்ட மறக்காதீர்கள், ஷேர் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகே இருக்கக்கூடிய இந்த QR கோடை ஸ்கேன் செய்து ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.